பார்த்து கொண்டிருந்தோம், நீங்க வருவீங்க. ஏன் தீபா என்ன ஹஸ்ரத்? ஜாயின் பண்றதுக்கு லேட் ஆகிட்டீங்களேன்னு கேட்டேன். ஏனது லேட்? ஹஸ்ரத் டின்னர் சாப்பிட்டுட்டு ஆ நாங்களும் டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்களும் ஃபாஸ்டிங் எடுத்து இஃப்தார் செஞ்சுட்டு டின்னரையும் எடுத்துட்டு தான் வந்துக்கிறோம். அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே டைம் தான். நோ வித்தியாசம், நோ டிஃப்ரெண்ட். ஓகே, உங்களோட ஸ்க்ரீன் வந்துக்குதா? எஸ் ஹஸ்ரத். வந்துக்குதா ஸ்க்ரீன் அதீபா? வருது ஹஸ்ரத். ஓகே, நாங்கள் இன்றைக்கு உங்களோட சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். போன கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அறிமுக வகுப்பு என்ற வகையில் இன்றைக்கு தான் நாங்கள் பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைய பாடத்தில் நாங்கள் சொல்லியிருந்தோம், வசனமாக அல் குர்ஆனை ஓதி பழகுற வகுப்பு தான் எங்களோட வகுப்பு, உங்களுக்குரிய பாடம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்க அதெல்லாம் அழகான முறையில உங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்க நேரடியாக குர்ஆனை ஓதுறது என்ற கான்செப்டுக்கு தான் நாங்க போகணும் என்று நாங்க சொன்னோம். அதுல முதலாவது பாயிண்ட் நீங்க விலகிக் கொள்ளணும். குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு முக்கியமான 2 விஷயங்கள் தேவை. எத்தனை தேவை? அடையாளங்கள், எழுத்துக்கள். மாஷா அல்லாஹ், தெரியும். இந்த அடையாளம் எல்லாம் தெரியுமா? தெரியும் ஹஸ்ரத். பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? அப்படியே நேரடியா பிராக்டிஸ் போகும், தெரியும். ஓகே, உங்கள்கிட்ட சொல்லுங்க பாபன் பாக்ஸ. சரியா சொன்னீங்க, அடுத்த படத்துக்கு போயிடும். கடா அதீபா சொல்லலுமா? ஓண்டா கஸ்ராமத் கஸ்ரத்தைன். அப்படியா? அப்படியா? வர 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 வரத்தான் சொல்லணும், ஒரே ஒரே சொல்லப்படாது. இல்லைங்களா? வர வரத்தான் என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லி கொண்டு போகணுமா? அலிஃப் சரி, ஓகே, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேசிக் சொல்லித்தரேன். இந்த பேசிக் தான் முக்கியமா. சரி, இப்ப இதுல பாருங்க, இந்த சார்ட்டை பாருங்க. அந்த சார்ட்ல உங்களுக்கு நான் அந்த சார்ட் இதுல எடுத்துக்கிறேன். இதை பாருங்க. இந்த சார்ட்ல இந்த அவங்களை அடையாளப்படுத்துறாங்களே, இது 3 தான் மெயின் பேசிக். ஓகே இல்லைங்களா? இதுக்கு வர ஓகே, இதுல தான் பேசிக். இது பேசிக்க பாருங்க. என்ன பேர் இதுல? ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், ஹஸ்ரத்துன் இல்ல, கஸ்ரத்துன். எப்படி பேர் சரியா சொல்லணும்? எப்படி பேர்? கஸ்ரத்துன். கஸ்ரத்துன். அடுத்தது என்ன? தம்மாத்தூன். தம்மத்தூன் அல்ல, தம்மத்துன். வம்மத்துன். Good. திருப்பி சொல்லுங்க. வம்மத்துன். ம் லம்மத்துன். மூணு சொல்லுங்க. ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், தம்மத்துன். மூணு சொல்லுங்க. கஸ்ரத்துன் லம்மத்துன். ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன். வெரி குட். பாருங்க, மேலுக்கு இப்படி வந்தால் அது ஃபத்ஹத்துன், அதே இது கீழுக்கு வந்தால் கஸ்ரத்துன், அந்த அடையாளம் இந்த டிசைன்ல வந்தால் அது லம்மத்துன். ஓகே லம்மத்துன். ஓகே. அடுத்த ஓகே ஸ்டெப், சார். இதெல்லாம் டபுள் டபுளாக வருது பாருங்க. ஃபத்ஹத்துன் டபுள் ஆகுது, கீழும் இப்படி டபுளா வந்திக்குது, லம்மத்துன்னுங்கிறதும் இப்படி 2ஆக மாறி வந்திக்குது, டபுள் டபுளா வந்திக்குது. இந்த மாதிரி வந்தால் இதான் 2வது ஸ்டெப்.
செகண்ட் ஸ்டெப். இதுல பேர் எப்படி வந்திக்குது? ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன். துன் என்றது தைன் ஆக மாறி இருக்குது. விளங்குதா? விளங்குது உஸ்தாத். எப்படி மாறிக்குது? சொல்லுங்க பாவம். ரெண்டு ரெண்டா மாறி. பெயர் 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 எப்படி மாறிக்குது? எப்படி வரணும் பெயர்? கஸ்ரத்துன் கஸ்ரத்தைன். வெரி குட். ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்தைன். லம்மத்துன் லம்மத்துன் லம்மத்தைன். லம்மத்துன் லம்ம லம்மத்தைன். லம்மத்தைன். சரி, இப்ப நாங்க மூணாவது பகுதிக்கு வருவோம். தேட்பாடு. தேட்பாடை பாருங்க. இங்க நேரா இருந்தது, இங்க சரிஞ்சு வந்ததுக்கு எப்படி வந்திக்குது? நேரா வந்திக்குது. ஸ்டெப். இங்க சரிஞ்சு வந்தது இங்க ஸ்ட்ரைட்டா வந்திக்குது கீழுக்கு. இங்க லம்மத்தோன் இங்க எப்படி வந்திக்குது? உல்டா வந்திருக்கு. ஆ? லம்ம எப்படி மத். வந்து- எப்படி வந்திக்குது? அடையாளம் என்ன மாதிரி வந்திக்குது? அதே மாதிரி சேம் அதே போல வந்திக்குதா அல்லது எப்படி வந்திக்குது? உல்டா உல்டாவா வருது அது. என்ன உல்டாவடா? என்னது சுக்கூன் தமிழ் சொல்லுங்க. உல்டா சுக்கூன். என்ன? சுக்கூன் அல்ல. ஆமே. இப்படி வந்தது, இப்படி இருந்தது, இப்படியே மாறிக்குது. அப்படித்தானே? ஆமா உஸ்தாத். இதுக்கு என்ன சொல்ற தமிழ்ல? லம்ம. இந்த எப்படி மாறிக்குது? மாறுறதுக்கு என்ன சொல்ற? இது மாத்துறதுக்கு அதுல தூண் இருக்கு. தமிழ் லம்ம பேரை கேட்கல. தூண். அதீபா, தமிழ்ல பேரை கேட்கல. இந்த அடையாளம் எப்படி மாறிக்குது? இப்ப பாருங்க, இங்க சரிஞ்சு வந்தது இங்க ஸ்ட்ரைட்டா மாறிக்குது. அப்படித்தானே? ஆமா உஸ்தாத். அதே போல இது எப்படி மாறிக்குது? ஆஹ் எப்படி மாறிக்கி? ஃபர்ஸ்ட் தூண். விலங்குகள் எப்படி மாறிக்கிது? தலைகீழா மாறிக்குது. எப்படி? தலைகீழமா. இதைத்தான் கேட்டேன். அப்படி அப்படி உங்களோட ஊர்ல சொல்றா தலைகீழா மாறிக்கிறேன்னு சொல்லி. அது மூணுமே மூணுமே அல்ல. இந்த லம்மத்துன்னுங்கிறது இங்க பாருங்க இப்படி மாறிக்கிட்டு சொல்லி. லம்மத்துன்னுங்கிறது இங்க எப்படி மாறிக்குது? அடையாளம் தலைகீழா வந்திருக்குது. விளங்குதா? எஸ் ஹஸ்ரத். சரி, பேர்ல என்ன வித்தியாசம்? எல்லாத்திலையும் என்ன பேர் வந்து இப்ப புதிய எட்டாவது பேர் உண்டு, மத்து. என்ன பேர் எட்டாகணும்? மத். மத். மத்து. அப்ப ஃபத்ஹு மத் எப்படி வரணும்? ஃபத்ஹு மத்து, கஸ்ரு மத்து, வம்மு சுமத். மத்து என்று வரும். முமத். விளங்கினா? எஸ் ஹஸ்ரத். ம். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நிக்கிற ஃபத்ஹா கஸ்ரா லம்மான்னு சொல்லி நாங்க பேர் சொல்லுவோம். அப்படி சொல்ற பெயர் பெல. விளங்கினா? எஸ் ஃபத்ஹா கஸ்ரா ஹஸ்ரத். லம்மான்னு சொல்லி கொமனா சொல்லி ஏன்றால் இது ஃபத்ஹான்னு சொன்னா இது மூணுக்குமே நாங்க ஃபத்ஹான்னு தான் சொல்றோம். கஸ்ரான்னு சொன்னால் இது மூணுமே கஸ்ரா தான். லம்மாண்டால் அதுவும் அப்படித்தான். இது மூணுக்கும் நாங்க லம்மான்னு தான் சொல்றோம். ஆகவே
என்ன செய்யலாது? தனித்தனி பேரைத்தான் நாங்க சொல்லணும். மொத்தமான பேரை நாங்க சொல்லக்கூடாது. இல்லைங்களா? Yes, Ustad. இது ரெண்டும் ஓகேயா? சத்தம் சுக்கூனும் கிளியர் ஆயிப்ப. Yes, Hazrat. சரி, இப்ப நாங்க சாட்டுக்கு வருவோம். இப்ப சாட்ல நான் நீங்க உங்களை செக் பண்ணி நீங்க கஷ்டப்படுறீங்க. இப்ப நான் சொல்லி காட்டுறதை பாருங்க, எப்படி சொல்லணும் வேண்டி பாருங்க. ஃபத்ஹு மத்து, கஸ்ரத்தைனி, லம்மத்தைனி, ஷத்து, சுக்கூன், ஃபத்ஹு மத்து, லம்மு மத்து, ஃபத்ஹத்துன், கஸ்ரு மத்து, ஃபத்ஹத்தைனி, லம்மத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன், ஷத்து, கஸ்ரத்தைனி, كسر مد ضم مد سكون فتحة كسرتين ضمتين. விளங்கிச்சுதா? இதான் நீங்க Yes, இப்போ சொல்லி Ustad. பழகணும். இந்த ஸ்டைல் நீங்க ஃபுல்லா தரோவா ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டு ரெடி ஆகிக்கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். அதான் உங்களுக்கு அடுத்த work. இன்றைய பாடத்துல உங்களுக்கு நாங்க முழுமையாக அடையாளங்களை விளங்கப்படுத்திக்கிறோம். இந்த அடையாளங்கள் எப்படி எப்படி வரும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த அமைப்புல இந்த ப்ராக்டிஸை பண்ணி ஹோம்ஒர்க் இந்த உங்களோட இதுலேயும் வீடியோவிலேயும் வீடியோ பார்த்து இந்த ஒர்க்கை நல்லா தரவா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு வரணும் கிளாஸுக்கு, அடுத்த கிளாஸுக்கு. ரைனா அதீபா. Hazrat. அஸ்ஸலாமு அலைக்கும்.